இப்போ எண்ணெய் காஞ்சி கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகத்தூள். இது லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஜஸ்ட்டு வதக்கினா போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 முட்டை நான் எடுத்துருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டுக்கோம். இப்போ முட்டை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா எவ்வளோக்காலும் நல்லா முட்டை அடிச்சுட்டு சேர்க்குறீங்க. நல்லா முட்டை ஆம்லேட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. இப்போ நமக்கு தோசைக்கல்லும் சூடாகிடுச்சு. எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இப்போ ஆம்லேட் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஆம்லேட் தாங்க. எப்போ ஒரே மாதிரி ஆம்லேட் ஊற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றி கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஒரு நிமிஷம் வேகட்டும். இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சைடுமே வந்துருக்குமே எடுத்துக்கலாம். அருமையான ஆம்லேட் எடுத்துச்சுங்க. இப்போ அதே போல் இருக்கிறையும் ஊற்றிக்கலாம். அதே போல் ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அருமையான இன்றைக்கி ஆம்லேட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரே மாதிரி சாதத்துக்கு சைடிஷாக ஒரே ஆம்லேட் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் ஆம்லேட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நான் சொன்ன டிப்ஸோடு நல்லா முட்டையை நல்லா அடிச்சுட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். இந்த ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ஒரு ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு இன்னொன்று ஊற்றி கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.